வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ், நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் என்ஜினியர் அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங் எக்ஸாமில் அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸ் என்ஜினியரிங் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இந்த வீடியோவின் முடிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, என்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஃபிசிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ப்ராசஸிங் மெஷின் டிசைனில் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி பயன்படுகிறது, டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்கு முக்கியமான கான்செப்டை எப்படி நினைவில் வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஃபுட் மெட்டீரியல்ஸ், அதாவது பேடி, வீட், மெய்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி என்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸை தெரிந்தால்தான் கிளீனிங், கிரேடிங், ட்ரையிங், ஸ்டோரேஜ், மில்லிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேக்கேஜிங் சரியாக செய்ய முடியும். எக்ஸாம்பிள், ஒரு ரைஸ் மில் மெஷின் டிசைன் செய்ய பேடியின் சைஸ், ஷேப், மாய்ச்சர், டென்சிட்டி தெரிய வேண்டும். ஒரு சின்ன டெஃபினேஷன் பார்க்கலாம். என்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஃபிசிக்கல், மெக்கானிக்கல், தெர்மல், எலக்ட்ரிக்கல் மற்றும் ஏரோடைனமிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் டிசைனிங், ப்ராசஸிங், ஹேண்ட்லிங் அண்டு ஸ்டோரேஜ் எக்யூப்மெண்ட். இதனுடைய இம்பார்ட்டன்ஸ்: மெஷின் டிசைன், ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் டிசைன், ட்ரையர் டிசைன், conveyor design, packaging, processing efficiency, reduce grain damage, reduce post harvest losses. ஒரு எக்ஸாம் பாயிண்ட் பார்க்கலாம். engineering properties is called base of agricultural process engineering. சின்ன பேசிக் கான்செப்ட் பார்க்கலாம். engineering properties are mainly physical properties அப்படின்னா சைஸ், ஷேப், வால்யூம், சர்ஃபேஸ் ஏரியா, டென்சிட்டி, porosity, moisture content, கலர். B மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஹார்ட்னஸ், டஃப்னஸ், பிரிட்டைல்னஸ், எலாஸ்டிசிட்டி, கம்ப்ரெசிபிலிட்டி. C தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட், தெர்மல் கண்டக்டிவிட்டி, தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. D ஏரோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ், அது என்னென்னா டெர்மினல் வெலாசிட்டி. E ஃப்ரிக்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஏர்லியராக ஃபார்மர்ஸ் யூஸ்டு ட்ரெடிஷ்னல் நாலேஜ். நவ் engineering measurements are used for modern machines, food industries, automation, precision agriculture. Principles பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, every food grain behaves differently because of size, moisture, density, shape, internal structure. அதாவது ஹையர் moisture அப்படின்னா softer grain, லோயர் மாய்ச்சர் அப்படின்னா ஹார்ட் கிரைன். சின்ன ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சைஸ், ஷேப். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஹார்ட்னஸ். தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபிக் ஹீட். எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி கண்டக்டிவிட்டி. ஏரோடைனமிக் ப்ராப்பர்ட்டி டெர்மினல் வெலாசிட்டி. ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி கலர். ஒரு காம்போனன்ட்ஸ் அல்லது பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். லென்த், வித், திக்னஸ், மாஸ், வால்யூம், டென்சிட்டி, மாய்ச்சர், சர்ஃபேஸ் ஏரியா, porosity, angle of repose. Structure: food materials consist of outer cover, seed coat, endosperm, embryo. Different crops into different structure. ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபுட் மெட்டீரியல் டு மெஷர், தென் என்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி, தென் மெஷின் டிசைன், தென் ப்ராசஸிங், தென் ஸ்டோரேஜ், தென் பேக்கேஜிங். இந்த ஆர்டரில் தான் இது ஒர்க் ஆகும். மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா பார்க்கலாம். மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை டோட்டல் வெயிட் இன்ட்டு 100. இதோட யூனிட் பர்சன்ட்டில் குறிப்பிடுவாங்க. பல்க் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் மாஸ் டிவைடட் பை பல்க் வால்யூம். True density is equal mass divided by true volume. Porosity is equal 1 minus bulk density divided by true density into 100. இதனுடைய யூனிட் பர்சன்டேஜ். Sphericity is equal geometric mean diameter divided by length. இல்லை சில டயக்ராம்ஸ்லாம் பார்க்கலாம். பேடி கிரைன், அதனுடைய லென்த் வித் திக்னஸ், பல்க் டென்சிட்டி, ட்ரூ டென்சிட்டி, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், கிரைன் ஹீப், கன்வையர், சைலோ, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இமேஜில் சின்ன ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். ஃபுட் மெட்டீரியல்ஸ் டு மெஷர் ப்ராப்பர்ட்டிஸ், தென் டிசைன் மெஷின், தென் ப்ராசஸிங், தென் ஸ்டோரேஜ், தென் மார்க்கெட்டிங்.
சின்ன ஒரு கம்பேரிஷன் டேபிள் ஃபிசிக்கல் மெக்கானிக்கல் பார்க்கலாம். ஃபிசிக்கல் உங்களுக்கு தெரியும், சைஸ், ஷேப், டென்சிட்டி, மாய்ஸ்சர். மெக்கானிக்கல் ஹார்ட்னஸ், டஃப்னஸ், எலாஸ்டிசிட்டி, கம்ப்ரெசிபிலிட்டி. இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா பெட்டர் மெஷின் டிசைன், ஹையர் எஃபிஷியன்சி, லெஸ் கிரைன் டேமேஜ், பெட்டர் ஸ்டோரேஜ், பெட்டர் பேக்கேஜிங், reduced losses. Disadvantages: instruments are costly, time consuming, skilled operator required, moisture changes readings. அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் இது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ரைஸ் மில், சீட் ப்ராசஸிங், ட்ரையர், கன்வேயர், ஸ்டோரேஜ், பேக்கேஜிங், ஃபுட் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சுரல் மெஷினரி. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைஸ் மில்லில் பேடி மாய்ஸ்சர் ஷுட் பி அரவுண்ட் 13 to 14% ஃபார் சேஃப் ஸ்டோரேஜ். பொட்டேட்டோ கிரேடிங் மிஷின் யூசஸ் சைஸ். காஃபி ட்ரையர் யூசஸ் மாய்ஸ்சர். ஃப்ரூட் பேக்கேஜிங் யூசஸ் சைஸ். ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி. ரைஸ் மில்லில் ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா ஹை கிரைன் பிரேக்கேஜ். தானியங்கள்லாம் ரொம்ப உடையுது. அதனுடைய ரீசன் என்னென்னா ஹை மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கிறனால அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா ட்ரை கிரைன் டு ப்ராப்பர் மாய்ஸ்சர் பிஃபோர் மில்லிங். ரிசல்ட் என்னாக இருக்கும்? லெஸ் ப்ரோக்கன் ரைஸ். காமன் மிஸ்டேக்ஸ் இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்ஃபியூசிங் பல்க் டென்சிட்டி வித் ட்ரூ டென்சிட்டி, ஃபர்கெட்டிங் ஃபார்முலா மறந்துடுது, இக்னோரிங் மாய்ஸ்சர் எஃபெக்ட், wrong யூனிட்டு தப்பாக எழுதுறது. சின்ன கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். Why measure engineering properties? Answer: machine design. Question: which property affects storage? Answer: moisture content. Question: which property affects separator? Answer: density. ஒரு சின்ன இன்டர்வியூ கொஷின்ஸ் மாதிரி பார்க்கலாம். What is bulk density? Difference between bulk and true density. What is porosity? What is angle of repose? Importance of moisture. இந்த டாப்பிக்கில் இதுக்கு முன்னே கேட்ட சில கொஷின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஷின்ஸ்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃபைன் என்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ், பல்க் டென்சிட்டி, ட்ரூ டென்சிட்டி, பொராசிட்டி, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், மாய்ஸ்சர் கண்டென்ட், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன்ஸ். ஒரு சின்ன 1 மார்க் மாதிரி பார்க்கலாம். என்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா 1 மார்க்கில் எப்படி சொல்லணும்னா கேரக்டரிஸ்டிக் யூஸ்டு ஃபார் மெஷின் டிசைன். இதே 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா engineering properties are physical, mechanical, thermal and aerodynamic characteristics used in processing, handling and storage of agricultural products. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து அப்ஜெக்டிவ் கொஷின் தான் கேட்பாங்க. சப்போஸ் நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் ஒரு 2 மார்க் மாதிரி இல்லை 1 மார்க் மாதிரி 5 மார்க் மாதிரி படிச்சுக்கிறதா இருந்தால் அதுக்குள்ளே இருந்து நம்ம அந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்துட்ருக்கோம். ஈஸியாக இந்த டாப்பிக்கில் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா SSDMPA அப்படின்னு வச்சுக்கோங்க. SSDMPA அப்படின்னா S சைஸ், S ஷேப், D டென்சிட்டி, M மாய்ஸ்சர், P porosity, A angle of repose. நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. SMART. இதில் S சைஸ், M மாய்ஸ்சர், A angle, R roughness, T true density. ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். engineering properties, physical property, mechanical property, thermal property, density, porosity, moisture content, terminal velocity, angle of repose, specific heat, thermal conductivity, bulk density, true density. Formulas பார்க்கலாம். moisture content is equal weight of water divided by total weight into 100. என்னோட யூனிட் percentage. bulk density is equal mass divided by bulk volume. true density is equal mass divided by true volume. Porosity is equal 1 minus bulk density divided by true density into 100. இதோடைய யூனிட் percentage. Sphericity is equal geometric mean diameter divided by length. இந்த டாப்பிக்கில் fill in the blanks மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா bulk density dash அப்படின்னா bulk density is equal mass divided by bulk volume. நெக்ஸ்ட் செகண்டு மாய்ஸ்சர் கண்டென்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேஷ். இதில் பர்சன்டேஜில் குறிப்பிட்றாங்க. பொராசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் டேஷ். என்ன வரும்? பல்க் டென்சிட்டி அண்டு ட்ரூ டென்சிட்டி. ரைஸ் மில் டிசைன் டிபெண்ட்ஸ் ஆன் டேஷ். அங்கே என்ன வரும்? என்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் இஸ் எ டேஷ். அதில் என்ன வரும்? ஃப்ரிக்ஷனல் ப்ராப்பர்ட்டி. இந்த டாப்பிக்கில் சில மாடல் MCQs பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் engineering properties are mainly used for A cooking, B machine design, C marketing, D irrigation. சரியான ஆன்சர் B machine design. அதாவது engineering properties are mainly used for machine design.
2 bulk density means A mass per bulk volume, B water density, C air density, D true volume. சரியான ஆன்சர் A mass per bulk volume. அதாவது bulk density means mass per bulk volume. Third, which properties affects drying? A moisture content, B color, C taste, D odor. சரியான ஆன்சர் A moisture content. அதாவது which property affects drying? moisture content. Fourth, which is a mechanical property? கீழே நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் ஆன்சர் என்ன? ஹார்ட்னஸ். அது நீங்கள் படிச்சுவோம் மெக்கானிக் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு. 5 angle of repose is related to friction. ஒரு இந்த டாப்பிக்கில் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் அந்த டைப்பில் கொஷின் கேட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைஸ் இஸ் எ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ட்ரூ. 2 ஹார்ட்னஸ் இஸ் எ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, ட்ரூ. 3 மாய்ஸ்சர் அஃபெக்ட்ஸ் ஸ்டோரேஜ், ட்ரூ. 4 பல்க் டென்சிட்டி ஈக்குவல்ஸ் ட்ரூ டென்சிட்டி, ஃபால்ஸ். 5 porosity depends on density, true. 6 specific heat is a thermal property, true. 7 terminal velocity is an aerodynamic property, true. 8 shape has no role in machine design, false. 9 engineering properties helps reduce grain damage, true. 10 angle of repose is a frictional property, true. இந்த டாபிக் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா சின்ன ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி என்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் என்ன இருக்கும்? ஃபிசிக்கல், மெக்கானிக்கல், தெர்மல், ஏரோடைனமிக் அப்ளிகேஷன்ஸ். ஃபிசிக்கல் என்ன இருக்கும்? சைஸ், ஷேப், டென்சிட்டி, மாய்ஸ்சர், பொராசிட்டி. மெக்கானிக்கலில் ஹார்ட்னஸ், டஃப்னஸ், எலாஸ்டிசிட்டி. தெர்மலில் ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஏரோடைனமிக்கில் டெர்மினல் வெலாசிட்டி. என்னுடைய அப்ளிகேஷன்ஸ் ட்ரையிங், ஸ்டோரேஜ், மில்லிங், கன்வேயிங், பேக்கேஜ். இந்த வீடியோ இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து ஈஸியாக அந்த மைண்ட் மேப் மூலிமா நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1 பேஜ் ரிவிஷன் நோட்ஸ் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். engineering properties of food materials or quick revision. Definition: characteristic of food materials used in designing, processing, handling and storage equipment. Types: physical, mechanical, thermal, electrical, aerodynamic, frictional. Important physical properties: size, shape, volume, density, moisture, porosity. Mechanical property: hardness, toughness, elasticity. Thermal, specific heat, thermal conductivity. Aerodynamic, terminal velocity. Key formula: moisture content, bulk density, true density, porosity, sphericity. இதுக்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க. Applications: rice mills, seed processing, dryers, conveyors, silos, packaging. Exam keywords: bulk density, true density, porosity, angle of repose, moisture content. மெமரி ட்ரிக் பார்த்தோமா? SSDMPA அப்படின்னு தெரியும். S சைஸ், S ஷேப், D டென்சிட்டி, M மாய்ஸ்சர், P porosity, A angle of repose. All the best students. We'll see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.